அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபி வழியுடைய மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு முதல் ஹதீஸாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் லைக்கல் அஸல ஸலாஸ கதவாத்தின் குல்ல ஷஹரின் லம் யுஸிபுஹு அலீமும் மினல் பலா. அதாவது பெரும் வியாதி வராமல் இருக்க வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ, யாருக்கு பெரும் வியாதி வர வேணாம்னு நினைக்கிறாரோ, அவர் ஒவ்வொரு மாசமும் 3 நாள் தேனை சாப்பிட்டால் அவருக்கு பெரும் நோய்கள் என்ன செய்யாது, வராது. இன்னொரு ஹதீஸ்ல இத தெளிவா சொல்லியிருக்காங்க. பிரதி மாதம் 3 நாட்கள் அதிகாலையில் எவர் தேன் சாப்பிடுகிறாரோ அவரை பெரும் வியாதிகள் தீண்டுவதில்லை. அதனால காலையில எந்திரிக்கும் போது வெறும் வயிற்றுல தேனையும் தண்ணியும் நீங்க கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வயிறு அப்படியே அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்ட அந்த கசடுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், வெளியேற்றிடும். அது மாதிரி நைட்டு தூங்கக்கூடிய சமயத்துல பாலையும் தேனையும் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வயிறுடைய அந்த ஜீரண சக்தி இன்னமும் அதிகமாகும். அதனால தேனை பத்தி குரான்லையும் பல இடத்துல வந்திருக்கு. அதனால தேனை உங்க உடலுடைய அங்கமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை வராது. அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அமல் செய்யக்கூடிய நசீபை தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.